வணக்கம். அக்னி பரீட்சையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஞானதேசிகன் அவர்கள். வணக்கம். ஒவ்வொரு முறையும் கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்று சொல்லுவீங்களே, இந்த முறை என்ன சொல்ல போறீங்க? கடந்த முறை 50 லட்சம்னு நினைவு. இல்லை, உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கிற போது நாங்கள் ஒரு எல்லைக்கோடை வைத்துக்கொண்டு டார்கெட்டை வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கவில்லை. புதிதாக ஆரம்பித்த கட்சி. காங்கிரஸிலிருந்து விலகி நவம்பர் 3ஆம் தேதி வந்தோம். ஆனால் உடனடியாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிய போது பிப்ரவரி மாதத்திற்குள் 40 லட்சத்திற்கு மேல் எங்களுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொட்டது. எங்களுடைய இலக்கே ஒரு சட்டமன்றத்துக்கு 1000 தீவிர உறுப்பினர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமாக வச்சு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை துவங்கினோம். கிட்டத்தட்ட அதை எட்டிவிட்டோம். ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் 1000 தீவிர உறுப்பினர்கள் என்பது எங்களுடைய இலக்கு. கிட்டத்தட்ட பல சட்டமன்றங்களிலே 1000-ஐ தொட்டு விட்டது. சில சட்டமன்றங்களே 800, 850 என்று வந்திருக்கிறது. உறுப்பினர்கள் மட்டும் தீவிரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களே, உங்கள் கட்சியும் உங்கள் தலைவரும் தீவிரமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றமே இல்லையே ஊடகங்கள்ல. நவம்பர் 3ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தோம். புதிதாக ஒரு கட்சி உருவாகிறது. பேர் பலதாக இருந்தால் கூட கட்சி புதிது. இன்றைக்கு செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட தலைவர்கள் நியமனம், நகர வட்டார தலைவர்கள் நியமனம் என்று இந்த 8 மாதத்திற்குள் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அத்தனையும் நாங்கள் முடித்திருக்கிறோம். இது காங்கிரஸிலே சாத்தியமில்லை. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக 3 ஆண்டுகள் இருந்தபோது மாவட்ட தலைவர் நியமிப்பதற்கே நான் 2 ஆண்டுகள் நான் டெல்லிக்கு காவடி தூக்கினேன். அந்த நிலையில் இருந்தோம். ஆனால் 8 மாதத்திற்குள் கீழே அடிப்படை வரைக்கும் இன்றைக்கு அமைப்புகளை உருவாக்கி விட்டோம். வாசன் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட சுற்றுப்பயணம் ஆரம்பித்து விட்டார். இந்த கட்டமைப்பு முடிந்த பிறகு இன்றைய தலைவர் வாசன் அவர்கள் 6 மாவட்டங்களை முடித்து விட்டார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கி 6 மாவட்டங்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார். டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் எங்களுடைய பயண திட்டம் நாங்கள் வகுத்திருக்கிறோம். இப்ப நீங்க இருக்கீங்க, பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறாரு, எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இருக்கிறாரு. இது போன்ற மூத்த தலைவர்கள் பிரிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? இல்ல, அப்படி அல்ல. முடிவெடுக்கிற அதிகாரமும் முடிவெடுக்கிற நேரமும் இப்பொழுது எங்களுக்கு குறைவு. மிந்தி டெல்லிக்கு நாங்கள் செல்ல வேண்டும், கோட்டா சிஸ்டத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் டெல்லியிலே கொடுத்து அதற்காக அப்ரூவலை வாங்க வேண்டும், பொதுச் செயலாளரை பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு காங்கிரஸில் இருந்தது. இப்பொழுது அது இல்லை. உடனடியாக இன்றைக்கு முடிவெடுக்கிறோம். உடனடியாக இந்த நிர்வாகிகளை நியமிக்க முடிகிறது. ஒரு 6 மாதம் 8 மாதத்திற்குள் ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் நகரம், பேரூராட்சி வரைக்கும் அமைப்புகளை கொண்டு செல்வது என்பது மிக கடினமான காரியம். அதை நாங்கள் செய்திருக்கிறோம். காங்கிரஸ்ல கிடைக்காத சுதந்திரம் செயல்படுவதற்கு இங்க உங்களுக்கு முழுசா கிடைக்குதா? உண்மை, கண்டிப்பாக. காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய கட்டுப்பாடு அதிகம். ஒரு குறிப்பாக நான் தமிழ்நாடு தலைவராக இருக்கிற போது பஞ்சாயத்து தேர்தல் வருகிறது. பஞ்சாயத்து தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாமினேஷன் போடுவதற்கு அன்றைக்குத்தான் ஒரு 2 மணிக்கு எனக்கு தகவல் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் யார் என்கிற பிரச்சனையில் தென் சென்னையினுடைய வேட்பாளருடைய பெயரை சரியாக அன்றைக்கு வேட்புமனுடைய கடைசி நாள் 3 மணி 2:45 மணிக்கு தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் டெல்லியிலிருந்து. பிறகு அவர் போய் நாமினேஷன் போடுகிறார். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது. இப்பொழுது மாநில கட்சி எங்களுடைய முடிவுகள் சென்னையிலே எடுக்கிறோம். ஆகவே விரைவாக எடுக்க முடிகிறது. சுதந்திரமும் அதிகமாக இருக்கிறது. பெயர் பழையதுன்னு சொன்னீங்க, அதே பெயரில் தொடர்கிறோம் சொன்னீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அது பின்னோட்டாக மூப்பனார் என்று வைத்துதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இன்னும் பண்ணையார் மனோபாவத்திலேயே கட்சி நடத்துகிறீர்கள்ங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும். புதிதாக இளைஞர்கள் தான் நீங்க அதிகமா சேர்றாங்கன்னு சொன்னீங்க. அதுவும் தீவிரமான இளைஞர்கள், முற்போக்கு இளைஞர்கள் சேர்ந்தால் அது என்ன மூப்பனார் என்ற பெயர் ஒரு தலைவரை குறிப்பதாக இருந்தால் எத்தனை காலத்திற்கு சாதி பெயரே வைத்துக் கொண்டிருப்பீர்கள்? கேள்வி எழுமே. அதாவது வலம்புரி ஜான் ஒரு முறை சொன்னார், மூப்பனார் என்பது ஜாதி பெயரா என்று கேட்டபோது, தென்னம்பிள்ளை, கீரிப்பிள்ளை என்றெல்லாம் பெயர் இருக்கிறது, அதெல்லாம் அவர்களெல்லாம் ஜாதிகளா என்று ஒரு முறை ஒரு அறிக்கையை விட்டார் வலம்புரி ஜான். அந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் இல்ல, அப்படி அல்ல. அப்படி வார்த்தை சித்தர்களுக்கு எது வேண்டுமானாலும் சால்ஜாப்பு சொல்லலாம், நீங்க சொல்லலாம். இல்ல, அவர் சொன்னார். ஆனால் மூப்பனார் என்பது ஜாதி பெயர் அல்ல. மூப்பனார் என்றாலே திரு கருப்பையா மூப்பனார் அவர்கள், ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய தலைவர், அகில இந்திய தலைவரை மூப்பனார் என்றுதான் இன்றைக்கு டெல்லியில் அறியப்படுகிறார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் மூப்பனார் என்றுதான் அறியப்படுகிறார். தமிழகத்துக்குள்ள அது நல்லா இருக்கா? இல்ல, எங்கிருந்து தமிழகமோ அகில இந்திய அளவிலோ. நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு சாதி பெயரை சொன்னால் ஒரு தலைவர் அறியப்படுகிறார் என்றால் அதை விட ஒரு மோசமான நிலை என்ன இருக்கக்கூடும்? அங்கதான் தப்பு பண்றீங்க.
அதாவது ஆரம்பத்தில் எப்படி வந்தது? அவங்க தந்தையார் அந்த பேரை வச்சாரா? இல்ல ஜாதி பெயர் வைத்த போது எல்லாரும் அந்த ஜாதியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே அது அறியப்படுவதில்லை. ஆனால் இந்த பெயரை சொன்னால் இவர்தான் என்று அறியப்படுவதால் அது ஜாதி பெயரிலிருந்து மருவி அது ஜாதி பெயராக வரவில்லை. அந்த பெயரை சொன்னால் அவர்தான் என்று அடையாளப்படுத்துகிற பெயராக இன்றைக்கு அந்த பெயர் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் மூப்பனார் என்று சொன்னால் இவர்தான் என்று அடையாளப்படுத்துகிற அந்த பெயராக அவர் அறியப்படுகிறார். 1000 சொன்னாலும் இந்த சமூகம் இருக்கின்ற நிலையில அது இன்றைக்கும் நீடித்துக் கொண்டே இருந்தால் ஒவ்வொருவரும் தன்னுடைய பின்னொட்டாக நான் சாதியின் பெயராலே அடுத்த தலைமுறை வரை அறியப்பட்டுக் கொள்கிறேன் என்று தொடங்கிவிட்டால் இந்த சமூகம் என்ன ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு கட்சியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. அதுதான் நான் விளக்குகிறேன். அந்த பெயர் ஜாதி பெயராக நீங்கள் அறியப்பட்டால் அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை பேரையும் அது குறிப்பதில்லை. இந்த பெயரை சொன்னால் இவர்தான் என்று அறியப்படுகிற நிலையில் இருப்பவர் அவர் ஒருவர் தான். வேறு ஜாதியில் என்றால் அவர் பெயரையும் சொல்லி ஜாதியும் இணைத்தால்தான் அவர் அறியப்படுவார். ஆனால் இந்த பெயரை சொன்னாலே இவர்தான் என்று அறியப்படுகிற திரு ஜி.கே. மூப்பனார் என்றால் அந்த பெயர் அறியப்படுகிறது அகில இந்திய அளவிலே தலைவர் அவர்கள் தான். இதே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் இப்படி இதே மகிழ்ச்சியை நீங்கள் அடைந்திருப்பீர்களா? கண்டிப்பாக. அதாவது ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வருகிற போது அந்த எல்லாராலையும் மதிக்கப்படுகிற, எல்லா அரசியல் கட்சிகளாலும் மதிக்கப்படுகிற, எல்லா அரசியல் தலைவர்களாலும் அறியப்படுகிற பெயராக இருந்தால் கண்டிப்பாக அதனால் மரியாதை கொள்வோம், மதிப்பு கொள்வோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. மாற்று சக்தி அவசியம். தமிழகத்துல 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து ஒரு மாற்று சக்தி அமைந்தால் மகிழ்வோம், அதுதான் எங்களுடைய லட்சியம்னு கூட நீங்களே சொல்லியிருக்கீங்க. தற்போது என்ன அவசியம் நேர்ந்து விட்டது அந்த மாற்று சக்திக்குன்னு சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் 67க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றன மாறி மாறி. ஒரு முயற்சி 77 எடுக்கப்பட்டது, 89 எடுக்கப்பட்டது. அந்த 77லும் 89லும் காங்கிரஸ் கட்சி 27-28 இடங்களை பெற்றது. 89லும் அதே இடங்களை பெற்றது. பிறகு வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து 5 இடங்களை பெற்று 31 இடங்களை பெற்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து 37 இடங்களை பெற்றோம். 37 இடங்களுக்கும் 31 இடத்துக்கும் வித்தியாசம் அதிகம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் கட்சி பலப்படுகிறது. 22% தென்பகுதியிலும் 18% வடபகுதியிலும் நாங்கள் வாக்கு பெற்றிருந்தோம். 77லும் சரி 89லும் சரி. அது தொடர்ந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்த காரணத்தினால் கட்சி இன்றைக்கு ஆட்சி இழந்து விட்டது. இன்றைக்கு பிற மாநிலங்களை பார்க்கிற போது அந்த வளர்ச்சி, ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு மாற்றம் தமிழகத்தில் வர வேண்டும் என்று இன்று இளைஞர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் மாற்றத்தின் பொருள். 2 திராவிட கட்சிகளோடு கூட்டு வைத்தால் அந்த மாற்று என்பதே இல்லை. திராவிட கட்சிகளை தவிர்த்து ஒரு சக்தி வந்தால்தான் அது மாற்று சக்தி. எவ்வளவு உறுதியோடு இருக்கீங்க அதுல? நீங்க காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல முறை அந்த முயற்சிகள் நடைபெற்றன. 77 நடைபெற்றது, 89 நடைபெற்றது. நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அவர் முயற்சி செய்யலாம். அது சரியாக வருமா வராதா என்பதையெல்லாம் வருகிற மாதங்கள் தான் தீர்மானிக்கும். எல்லோருமே இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சிலர் மட்டும் இப்ப துணிஞ்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் மாற்று சக்தின்னு சொல்றாங்க. மக்கள் நலனுக்கான கூட்டு இயக்கம் என்ற பெயரில் அது கூட்டணியாகவே தொடரும் நிலை இப்ப பாக்குறோம். சில பேர் இப்படி துணிந்து விட்ட நிலையில நீங்க மட்டும் ஏன் துணிச்சலே இல்லாம இருக்கிறீங்க? அதாவது ஒன்றை பார்க்கணும். இந்த கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்து அவர்கள் கட்சியை நடத்தி ஒரு நிலைப்பாடோடு இருக்கிற இயக்கங்கள். அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா வெற்றி பெற மாட்டேங்கிறா என்ற விமர்சனத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய தனிப்பட்ட இயக்கங்கள், ஒரு மரியாதைக்குரிய ஒரு தலைவர்களாக கொண்ட இயக்கங்கள். ஆகவே நான் அதை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் தலைவர்களை நீங்க விமர்சிக்க வேண்டாம், கொள்கைகளை போக்கை விமர்சிக்கலாம். இல்ல ஒதுங்கிறது நழுவுறது சரியா? போக்கு நான் விமர்சிக்கவில்லை. அது அவருடைய ஆசை. நாங்கள் மாற்றம் என்பது பாமக சொல்வதோ அல்லது புதிய கூட்டணியை உருவாக்குவது என்பது திரு வைகோ அவர்கள் சொல்வதோ அது அவர்களுடைய இஷ்டம், அவர்களுடைய எண்ணங்கள். நான் அதற்குள்ளே போகல. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் பழைய பெயராக இருந்தாலும் புதிய கட்சி. இப்பொழுதுதான் எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். அதனுடைய முயற்சியாகத்தான் இன்று தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நவம்பர் டிசம்பர் மாதம் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு மக்களுடைய மனநிலையும் எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையும் அவரால் முழுவதாக அறியப்படும். அதற்கு பிறகுதான் ஒரு முடிவெடுக்க முடியும். மக்கள் மனநிலையை எப்படி அறிவீங்க? நேரடியாக கேள்விகள் கேட்டு கூட்டணி வச்சுக்கலாமா வேண்டாமா முடிவு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது.
இந்த மக்களுடைய மனோ ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தெரியாவிட்டால் அரசியல் கட்சி நடத்த இப்ப எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு மூத்த தலைவர். இன்றைக்கு அதான் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் வந்த பிறகு டிசம்பர் மாதம் தான் அவருக்கு அந்த மன ஓட்டம் தெரியும். நீங்க இதுவரைக்கும் ஒரு மாற்று சக்தி, மாற்று அணியாக எந்த ஒரு கட்சியோடும் நீங்களும் இல்லை, உங்களோட எந்த கட்சியும் வரவில்லைங்கிறத பொறுத்து. எந்த கட்சியும் வரவில்லை என்பது தவறு. பல கட்சிகளோடு அவர்களும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள், நாங்களும் தொடர்பு வைத்திருக்கிறோம். அதை ஊடகம் மூலமாக நாங்கள் விவாதிக்க முடியும். அப்படி இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கல அப்படின்னா மக்கள் மாற்று அணியை விரும்பலங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட. இல்ல கட்டமைப்பை உருவாக்கலன்னு அர்த்தம் இல்ல. எங்களோடு பல கட்சிகள் வந்திருக்கிறார்கள், எங்களோடு பல பேர் பேசுகிறார்கள், நாங்கள் தலைவரும் பல பேரோடு பேசுகிறார். அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கேயும் எங்களை நாங்கள் கட்டுப்படுத்த எங்களை ஒரு வழிமுறைக்குள் கட்டுப்படுத்தவில்லை. நாங்கள் எங்களுடைய முதல் நோக்கம், முடிவான நோக்கம், எங்கள் இயக்கத்தை முதலில் பலப்படுத்த வேண்டும். பிறகுதான் வேறு மற்றதை பற்றி யோசிக்க முடியும் என்றுதான் நாங்கள். எங்கேயுமே ஒரு கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்றீங்க. ஒரு கொள்கை பிடிப்புள்ள, ஒரு லட்சிய நோக்குள்ள ஒரு கட்சி இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? நீங்கள் இன்னொரு கட்சியோடு தோல் சேர்ந்தால் தான் நீங்கள் லட்சியம், கொள்கை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது சௌரியத்திற்காக சேருவதும் இல்லது சந்தர்ப்பத்திற்காக சேருவதும் வெவ்வேறு கொள்கைகள். அதெல்லாம் அதுக்குள்ள நீங்க திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு மாபெரும் கட்சின்னு சொல்ல வரீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? அப்ப மாற்று என்றால் நீங்களே ஒரு தனியான ஒரு கட்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் முதன்மை கட்சியாக பாமக வட மாநிலத்தை தவிர தென் மாநிலத்தில் இல்லை, தென் மாவட்டங்களில் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற கட்சி. சமீபத்தில் ராகுல் வந்தப்ப கொட்டும் மழையிலும் எவ்வளவு காங்கிரஸ் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தான் இருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காட்டுகிறது. இளங்கோவன் சொல்லியிருக்கார். மனசாட்சியை தொட்டு பேசினால் அந்த கூட்டம் அதே மைதானத்தில் தமாக நடத்திய கூட்டம் எப்படி என்பதை மக்கள் அறிவார்கள். ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய கூட்டம் வெளியே நிறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் ரோட்டிலேயே 500 பஸ்கள் நிறுத்தப்பட்டன வரவிடாமல். ஏனென்றால் இங்கே கூட்டம் நிரம்பி ஜாம் ஆகிவிடும் என்பதற்காக காவல்துறை ஆணையர் அவர்களை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே கூட்டம் என்பதை வைத்து ஒரு கட்சியை முடிவு செய்ய முடியாது. சமீபத்தில் இளங்கோவன் பேசிய பேச்சு ஒவ்வொன்றுக்குமே எதிர்வினைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கின்றன. அது அத்தனையுமே போராட்டங்களை நீர்த்து போக செய்வதற்காக, மடைமாற்றுவதற்காக விமர்சிக்கிறாங்களே, உங்க கருத்து என்ன? ஒரு அளவுக்கு உண்மை. காரணம், இன்றைக்கு மதுவிலக்கு என்கிற அந்த போராட்டங்கள் இன்றைக்கு மங்கி போய்விட்டது. ஒரு 4-5 நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் விவாதங்கள் இதை பற்றி தான் நடக்கிறது, செய்திகள் இதை பற்றி தான் நடக்கிறது, நேரலை காட்சிகள் இதைத்தான் காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு 4-5 நாட்களுக்கு மக்களுடைய சிந்தனை அந்த மதுவிலக்கிலிருந்து மாறி போய்விட்டது என்பது உண்மை. ஆனால் திரு இளங்கோவன் அவர்கள் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, அது நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை நாங்கள் அது மாதிரி செய்யக்கூடாது என்று நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அது தவறு என்றால் எதிர்வினை அதை விட பெரிய தவறுன்னு சொல்றீங்களா? உண்மையாக ஒரு கட்சி அலுவலகத்திற்கு போய் ஆர்ப்பாட்டம் செய்வதும், ஒரு தலைவருடைய வீடுகளுக்கு போய் ஆர்ப்பாட்டம் செய்வதும் உடன்பாடல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசிய வார்த்தை என்பது ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய லட்சுமண ரேகையை தாண்டி உபயோகப்படுத்திய வார்த்தை. அது மிக மிக மோசமான கொச்சையான வார்த்தை. அதை செய்யக்கூடாது. சொல்லின் செல்வர் தன்னுடைய சொற்களை தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்கிறார். அது அவருடைய திறமை. அது இன்றைக்கு ஊடகங்களை தன் பக்கம் திரும்ப வைத்துக் கொள்கிறார், மக்களை பார்க்க வைத்துக் கொள்கிறார். அடிப்படை நோக்கம் கட்சியை வளர்ப்பது. நீங்க உங்க கட்சியில் எல்லாருமே உங்களை போன்ற, உங்கள் தலைவரை போன்ற மென்மையானவர்களாகவே இருந்தால் மக்களிடம் அறியப்பட வேண்டும் இல்லையா? அதாவது இப்படித்தான் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் விரும்பவில்லை. அவ்வளவு கேவலமாக நினைக்கிறீங்க? இல்ல, அந்த வார்த்தை மிக உங்களுக்கே தெரியும் அந்த வார்த்தை எவ்வளவு கொச்சையான. ஒரு சில வார்த்தைகள் கண்டனத்துக்குரியவைன்னு வச்சுக்கலாம். உண்மை. பெரும்பாலும் ஊடகங்களிடம் அவர் பேசுவது, பொதுக்கூட்டங்களில் பேசுவது, பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை அவர் நடத்துவது, செய்வது மக்களிடம் அறியப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆமா, அதனால் நீங்க 2 விஷயம் இருக்கிறது. நீங்கள் வெறும் பேச்சினாலும், ஊடகத்தினுடைய தினச்சரி வருவதாலும், பத்திரிகைகளிலே தெரிவதாலும் மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்துவிடும் என்று நினைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததே அப்படித்தான் என்பது அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு எழுதி கொள்ளுங்கள், எந்த கட்சியாக இருந்தாலும், எங்கள் கட்சி உட்பட, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பொதுமக்கள் யாரும் எந்த கூட்டத்திற்கும் வருவதில்லை. ஒரு காலத்தில் பேசி பேசி நாக்கையே மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது என்பது எனக்கு தெரியும். அவங்க அப்படி வளர்ந்ததுனால தானே நீங்க தோளில் ஏறி சவாரி செய்ய எளிதாக இல்லை, யார் தோளில் யார் சவாரி செய்தார்கள் என்பது வேறு விஷயம். ஏனென்றால் பரஸ்பர தோளில் தான் ஏறி சவாரி செய்தார்கள். எங்களுடைய வாக்கும் அவர்களுக்கு போச்சு. 20% வாக்கு காங்கிரசுக்கு இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நாடி வந்திருக்காது. அப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை கேட்காம விட்டுட்டீங்களா? தவறு.
அது சொன்ன சரியான நேரங்களில் செய்த தவறுகள் பல காங்கிரஸ் கட்சி செய்ததனால்தான் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னேன். அதில் ஒன்று 95 இடங்களை பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 37 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் பங்கு வாங்கியிருக்க வேண்டும், வாங்கவில்லை. 35-40 எம்எல்ஏக்கள் மேலுமே கவனமாக இருந்தார்களே தவிர டெல்லியில் அவர்களை வெற்றி பெற்ற பிறகு இந்த 5 ஆண்டு காலம் கட்சி நடத்துவதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. அதுதான் தப்பு. தமிழ் மாநில காங்கிரஸுடைய மது கொள்கை தீவிரமான மது விலக்கு தான் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. தீவிரம்னா தீவிரத்தை செயல்ல காட்டணும். மற்ற கட்சிகள் காட்டுது, நீங்க என்ன காட்டியிருக்கீங்க? மற்ற கட்சி என்ன காட்டியிருக்கு? ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, வேற என்ன பண்ணிக்கிறாங்க? வேற என்ன செய்யணும்? ஏன்னா மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? துணிச்சலா மது கடைகளை அடித்து நொறுக்கும் வரை சென்று அது நாங்கள் உடன்படவில்லை. எங்களுக்கு அது நாங்கள் கண்டித்திருக்கிறோம். அதே நேரத்தில் மதுவுக்கு எதிராக நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். இப்பொழுது கூட கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஏனென்றால் மதுவுக்கு எதிராக மற்ற கட்சிகள் செய்வதை விட மதுவுக்கு எதிராக மக்களுடைய மனோநிலையை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கிராமந்தோறும் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் கையெழுத்து இயக்கங்கள் வென்று பலன் தந்ததாக உதாரணங்களை சொல்ல முடியும்? ஒரு முயற்சி தான் செய்ய முடியும். எல்லா முயற்சியும் வெற்றி பெறாது என்று நினைத்தே முயற்சி செய்யாமல் அதைத்தான் சொல்றேன். அந்த உங்க மென்மைத்தன்மை அந்த செயல்பாடுகளையும் அப்படிதான் இருக்கு, தீவிரத்தன்மை இல்லை. எங்களை என்ன போய் மதுக்கடைகளை அடிக்க சொல்றீங்களா? நாங்கள் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். ஒரு 30,000 பேர் கலந்து கொண்டார்கள் போன ஆர்ப்பாட்டத்தில். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். தலைவர் வாசன் அவர்களே அதுக்கு தலைமை தாங்கினார் சென்னையிலே. நான் வீட்டர் எல்லோரும் போயிருந்தோம். ஆகவே ஆர்ப்பாட்டம் இன்று எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் இன்றைக்கு எதிர்கட்சியாக முதன்மை கட்சியாக இருக்கிற தேமுதிக உள்பட திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் தான் செய்கிறார்கள். அதை தான் நாங்களும் செய்கிறோம். ஆனால் எங்களை நோக்கி மட்டும் இந்த கேள்வி எதனால நினைக்கிறீங்க? தெரியாது. அவர்களை கேட்க பயமாக இருக்கலாம். இல்ல உங்க கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தமிழகத்தில் இருக்காங்களா? எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி அப்படித்தான் நினைப்பார்கள். வேற கட்சிகள் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கலாம் அல்லவா? அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணக்கூடாதுங்கிற நினைப்புகள் இருக்கலாம், தெரியாது. எல்லா கட்சிகளும் மக்களின் நலனுக்காகத்தான் சொல்லி வர்றாங்க. ஆளாளுக்கு அவங்களுடைய ஈகோவுக்காக தனி கட்சி ஆரம்பிச்சு தலைவர்களாக வர்றாங்கன்னு நினைக்க தோணுதே தவிர இவர் வந்தால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி விடுவார் என்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன் அப்படி என்ன மறவில்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு இல்லை என்றால் நான் மதுரையிலே போயிருந்தேன் 17ஆம் தேதி. தென்மண்டல இளைஞர்கள் கூட்டம், தமிழ் மாநில காங்கிரசினுடைய இளைஞரணி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800-900 இளைஞர்கள் அந்த தென்மண்டலத்திலிருந்து வந்திருந்தார்கள், தென் மாவட்டங்களிலிருந்து. இளைஞர்கள் இன்னைக்கு ஏராளமாக தமிழ் மாநில காங்கிரஸில் சேர்கிறார்கள். ஏற்கனவே இருப்பவர்களை விட, காங்கிரஸிலிருந்து வந்தவர்களை விட இன்றைக்கு இளைஞர்கள் இந்த கட்சியிலே மிக அதிகமாக சேர்கிறார்கள் என்பது உண்மை. எது ஈர்க்குது அவங்கள? அதாவது ஒரு இளைஞரான ஒரு தலைவர், ஒரு 50-51 வயது உள்ள ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் வாசன் அறியப்படுகிறார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் நீங்களும் 50-55 இளைஞர்னு சொல்ல வந்துட்டீங்களா? நேற்று ஒரு சின்ன கட்டுரை படித்தேன். இளைஞர் என்றால் 25-26 வயதல்ல, ஒரு 40-45 வயது அனுபவமும் இளமையும் உள்ளவர்கள் என்கிற ஒரு கட்டுரையிலே இருந்தது. அப்ப இளமைதான். இப்ப கருணாநிதியை விட இன்றைக்கு இளமையானவர்கள் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லலாமே. அவர் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் இளமையாக இருக்கிறார். அதான சொல்றீங்க? அப்படி அல்ல, வயதால் இளமை. தலைவர் வாசன் அவர்கள் வயதால் இளமை. அப்படின்னு 55 இளமையான்னு கேட்கிறேன். இளைஞர் 55 அல்ல, 50-51 வயது இளமையான வயது தான். இப்ப நான் 65-67. அதுல மட்டும் திமுகவை பின்பற்றுறீங்க? எதை? 50க்கு மேலும் இளைஞர் தான் என்கிறதுல. அப்படி திமுக எப்படி நாங்க பின்பற்றோம்? இளைஞரணி தலைவராகவே இருந்தாரே ஸ்டாலின் இருந்தார், தளபதி இருந்தார். ஆமா, உங்களுக்கும் தளபதி அவரு? எங்களுக்கு தளபதி இல்ல, எல்லாரும் தளபதினு தான் மரியாதையாக கூப்பிட முடியும். இப்ப கலைஞர் தான் கூப்பிட முடியும், பேர் சொல்லி கூப்பிட முடியாது. நான் செய்தி தொடர்பாக தமாகவில் இருக்கிற போது அதுதான் சொன்னேன், அரசியல் நாகரிகம். ஏன்னா நீங்க மூப்பனார்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால இவங்களையும் கலைஞர் தளபதி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இல்ல. அப்படி அல்ல, கலைஞர் என்று நான் ஒரு தடவை பத்திரிகை அறிக்கை தயாரிக்கிற போது கருணாநிதி என்று எழுதிவிட்டேன். 96 தலைவரோடு இருந்த போது. அப்போது தலைவர் மூப்பனார் அவர்கள் அதை அடித்து விட்டு கலைஞர் என்று எழுதினார். ஆனால் பத்திரிகையில் கருணாநிதி என்று தான் போடுகிறார்கள், கலைஞரை போடுவதில்லை. ஆனால் பத்திரிகை சொல்லுகிற அந்த அறிக்கையில் கலைஞர் என்று போட வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகவே அரசியல் நாகரிகம் என்பது அந்த மரியாதையான அந்த சொற்றோடு தான் அழைக்க வேண்டும். இப்ப ஜெயலலிதாவை என்ன சொல்வீங்க? அம்மான்னு சொல்லுவீங்களா? முதலமைச்சராக இல்லாத பொழுது முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், அப்படிதான் அழைப்பது. நான் அப்படித்தான் அழைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் 2 மாபெரும் கட்சிகளாகவும் ஒன்றுக்கொண்டு எதிர்கட்சிகளாக கூட அல்ல, எதிரி கட்சிகள்ங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்க எப்படி அவங்களோட போட்டி போட்டு நீங்க யாராவது ஒருத்தர் ஆதரிச்சு கூட தானே இருக்க போறீங்க? இல்ல, அதுதான் சொன்னேன், காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு நான் எந்த முடிவும் என்னால் சொல்ல இயலாது.
ஏனென்றால் இது கட்சி மொத்தமாக முடிவெடுக்கிற முடிவு, தனி மனித முடிவல்ல. ஒரு கட்சி வந்து ஒரு ஜனவரி மாதம் கூடி இந்த நிலைமைகளை டிசம்பர்லயே தேர்தல் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? டிசம்பர்னா நாங்கள் வந்து இந்த டிசம்பருக்கு முதல்ல நவம்பரில் கூடி முடிவெடுப்போம். அநேகமாக இப்ப உங்கள்கிட்ட பதில் இருக்கக்கூடும், இருக்க சுதந்திரமும் இருக்கு உங்க கட்சியில, நீங்க நினைச்சா சொல்லலாம். சொல்ல முடியாது. தனி மனிதர்கள் வந்து எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது. காங்கிரஸா இருக்கும் போதே காங்கிரஸ்குள்ளேயே இவங்கெல்லாம் திமுக காங்கிரஸ், இவங்கெல்லாம் அதிமுக காங்கிரஸ்ன்ற விமர்சனம் எழுந்தது. அதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறீர்கள். அதே போக்கு இங்கேயும் தொடருதா? இல்ல, இங்க வந்து எந்த முடிவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நான் கலந்து பேசி எடுக்கிற முடிவு தான் எல்லோருடைய முடிவாக. அங்க அப்படி இருந்தது உண்மைதான். அங்க அப்படி அல்ல. அதாவது அந்த மாதிரி விமர்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் இருக்கிறது என்றால், இப்போ எங்க ஊர்ல வத்தலக்குண்டு நான் வந்து பாராளுமன்ற நிதியில் கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ரூபாய்க்கு நான் கட்டடங்களை கட்டி தந்திருக்கிறேன். அரசு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவர்கள் இல்லை. அந்த மருத்துவர்கள் இல்லை என்று நான் ஒரு மனு கொடுக்க வேண்டும். நான் முதலமைச்சரை சந்திப்பதாக இருந்தால் நான் அதிமுக கூட மிக உறவு வைத்துக் கொண்டேன், நெருங்கி வருகிறேன் என்று விமர்சிக்கப்படுவேன். ஆகவே அதற்கு பயந்து நான் வந்து எந்த மனுவையும் கொடுக்க முடியவில்லை. கலைஞரவை பார்த்தால் இவர் திமுக என்று சொல்லிவிடுகிறார்கள். என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு டெல்லியில் அது கிடையாது. நரேந்திர மோடியை பார்க்கலாம். நான் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ளே போய் திரு வெங்கையா நாயுடு தலைவராக இருந்தபோது அவருக்கு நான் சால்வை அணிவித்து வந்தேன். அவர் தலைவரான போது, எம்பியாக இருக்கும்போது, காங்கிரஸ் எம்பி. அந்த சுதந்திரம் எனக்கு வந்து டெல்லியில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் இவர் இந்த சாயம் பூசியவர், ஆகவே அந்த கருத்தை சொல்லுகிறார் என்று அறியப்படுகிறார்கள் அல்லது முத்திரை குத்தப்படுகிறார்கள். அது அந்த மாதிரி தான் அந்த முத்திரைகள் குத்தப்பட்டன. கூட்டணி ஆட்சியில பங்கு, இந்த முழக்கம் எல்லாம் எழுது. உங்களுடைய நோக்கமும் அதுவாகத்தானே இருக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஏனென்றால் ஒரு உழைக்கிறோம், ஒரு கட்சிக்கு வந்து அவர்கள் வந்து 50% வாக்குகளை எங்களுக்கு தருகிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் 20-22% வாக்குகளை இன்னொரு கட்சி அவங்களுக்கு தருகிறது. அதனால் தான் ஜெயிக்கிறார்கள். அதிமுக போன பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் ஜெயித்ததற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, தேமுதிகவினுடைய கூட்டணி தான் அதற்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஆகவே ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு அதே நினைப்புல நீங்க இப்ப இருக்கீங்களா? தேமுதிக இடத்துல உங்களை வச்சு பாக்குறீங்களோ? அப்படியெல்லாம் பார்க்கல. அதாவது நீங்க வந்து எந்த விதமான முடிவுகளை எடுக்கிற போதும் நான் ஏற்கனவே சொன்னதுபடி தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்ல முடியாது. நீங்க வந்து டிசம்பர் மாதம் தேர்தல் என்று நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தகவல். ஒருவேளை வந்தால் நாங்கள் நவம்பரில் முடிவு செய்வோம். மே மாதம் வந்தால் ஜனவரி பிப்ரவரி முடிவு செய்வோம். அப்பொழுதுதான் முடிவுகள் எடுக்க முடியும். கலந்து பேசிதான் முடிவுகள் எடுக்க முடியும். ஒரு 50 லட்சம் பேரை தொண்டர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற பிற கட்சிகளோட கூட்டே வச்சிக்காதுன்னு நம்பலாமா? நான் தான் முதலமைச்சர் என்று இன்றைக்கு பாமக ஒன்றுதான் சொல்லுகிறது, வேறு கட்சிகள் சொல்வதாக தெரியவில்லை. தமிழகத்தை எங்களை பொறுத்த மட்டில் நான் சொன்னபடி நாங்கள் வந்து அளந்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கட்சி. முதலில் கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? கட்சியினுடைய கட்சி நலனை வைத்துதான் நாங்கள் முடிவு. கட்சி பிரமாதமா வளர்ந்துகிட்டே நீங்க சொல்வதை போல இப்பவே 50 லட்சம்னா இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் 1 கோடி ஆக கூட வாய்ப்புண்டு. தமிழகத்தின் ஆகப்பெரிய 2ஆம் கட்சியாக கூட நீங்க ஒரு வாய்ப்புண்டு. உங்களோடு கூட்டு சேரலாமா வேண்டாமா என்று திமுக அதிமுக கூட யோசிக்கலாம். இல்ல, அப்படியெல்லாம் நான் வந்து கற்பனையில் நான் போவதற்கு நான் விரும்பவில்லை. நாங்கள் வந்து 50 லட்சம் உண்மை என்றால் ஏன் 1 கோடி உண்மையாக கூடாது? இல்லை, முதன்மை கட்சியாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை நான் சரியாக சொன்னேன். நாங்கள் ஒரு முதன்மை கட்சியாக ஆக ஆசைப்படுகிறோம் என்று தான் சொன்னேனே தவிர, நீங்க அதிமுக திமுக மாதிரி ஏன் ஆகக்கூடாது என்கிற கேள்வி இருக்கிறது. அது வேறு. இன்று நீங்க வந்து கெஜ்ரிவால் வந்து பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஈடானவர் அல்ல கெஜ்ரிவால். ஆனால் டெல்லியில் வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடைபெற்றது. நீங்கள் மக்களுடைய மனநிலை என்றால், வாக்குச்சாவடியில் ஆளே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஜெயித்த காலங்கள் உண்டு. மக்கள் வந்து முடிவு செய்துவிட்டால் எந்த கட்சியின் கட்டமைப்பும் எந்த அரசியல் தலைமையும் அவர்களை வந்து நிறுத்த முடியாது. அது ஒரு மௌன புரட்சியாக இருக்கும். ஆகவே அதை வந்து நம்ம வந்து இப்பவே வந்து அதை கணிப்பது வேறு. நாங்கள் வந்து முதன்மை கட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தமிழகத்தின் கெஜ்ரிவாலா பாக்குறீங்களா? கண்டிப்பாக. 50 லட்சம் பேர்னா நீங்களே அந்த அடிக்கட்டை நீங்க வச்சுக்கிட்டு கொடுத்திருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்புறீங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்லுகிறேன், வித்தியாசம் சொல்லுகிறேன். நீங்கள் 50 லட்சம் 1 கோடி என்று சொன்னதனால் நான் அந்த வித்தியாசம் சொல்லுகிறேன். கட்சியினுடைய உறுப்பினர்களோ கட்சியினுடைய தீவிர உறுப்பினர்களை பற்றி நான் பேசவில்லை. கெஜ்ரிவால் என்று சொன்னதுக்கு காரணம், டெல்லி மக்கள் பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸ் கட்சியும் அடியோடு நீக்கிவிட்டு கெஜ்ரிவாலை ஆக்கினார்கள்.
கட்டமைப்பில் கட்சியினுடைய உறுப்பினர்களில் வாக்குச்சாவடிக்குள்ளே போவதில் இந்த பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிகமான செல்வாக்கு உள்ள டெல்லி, அங்கு வந்து கெஜ்ரிவால் வந்து முதல்வராகிறார். ஆக நான் சொல்ல வந்தது என்னால் இந்த கட்சி எண்ணிக்கைக்கும் உறுப்பினர் எண்ணிக்கைக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி தமிழகத்தில் எழவே வாய்ப்பில்லை என்று நான் சொன்னால் உங்கள் பதில் என்ன? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஏன் நடக்க வேண்டும்? அப்படி என்ன சூழ்நிலை இப்ப இருக்குது? இப்ப சொல்லல, நான் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாலும் நடக்கும் என்று சொன்னேன். அத யதார்த்தத்தை இன்று சொல்லல, இன்றும் சொல்லவில்லை. சரி, இந்த தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் அசாதாரண நிலைன்னு என்ன இருக்க போகுது? இதுவரைக்கும் ஏதாவது இருந்திருக்குதா? இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. மாற்றத்தை விரும்பலாம், புதிய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே என்று மக்கள் நினைக்கலாம். ஏன் இவரை முதல்வர் ஆக்கினார் என்ன என்று மக்கள் நினைக்கலாம். இத்தனை கோடி மக்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும். இல்லை, இத்தனை கோடி மக்களுடைய மனநிலையை நான் உடனே சொல்லிவிட முடியாது. அது மனநிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மக்கள் மனதில் அடித்தளத்தில் போய். யாரோ நேற்று அரசியலுக்கு வந்தவர்கிட்ட கேட்கல, இல்ல பல 10 ஆண்டுகளாக அரசியலிலேயே ஊறி கிடந்தவர், அதைத்தான் சொல்லுகிறேன், ஒரு மாபெரும் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவங்க. அப்படி என்ன அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுது? ஏன் மாற்றத்தை மக்கள் விரும்ப போறாங்க? வளர்ச்சியை விரும்பலாம். வளர்ச்சி இல்லையா தமிழகத்தில் இப்போ? உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களை பார்க்கிற போது தமிழகத்தினுடைய வளர்ச்சி வந்து குறுகியிருப்பதாகத்தானே கருதுகிறோம். தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு இழுத்த ஒரு கட்சியோடு உங்களுக்கு கூட்டணியே அமையாதுன்னாவது நம்பலாமா? காலம் பதில் சொல்லணும். நான் வந்து அந்த கூட்டணியை பத்தியோ சேர்றதை பத்தியோ நான் பேச முடியாது. நியாயமா தானே கேட்கிறேன். இல்ல, நீங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. வளர்ச்சி இல்லை என்றால் ஆளுகின்ற கட்சி காரணம். நானும் நியாயம் தான் பதில் சொல்றேன். நான் வந்து தனியாக பதில் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து எல்லாரும் கலந்து பேசினால் அந்த காலத்து சூழ்நிலையை பொறுத்த மட்டில் கட்சிக்கு எது நல்லதோ அதை முடிவெடுப்பார். உங்க விருப்பத்தை சொல்லவாவது உங்க கட்சியில சுதந்திரம் உண்டா? உண்டு. ஊடகம் மூலமாக அல்ல, எங்களுடைய கூட்டத்துக்குள் நான் சொல்வேன். ஊடகம் மூலமாக சொல்லது அது கட்சிக்கு ஒடுங்கினோம். அதுக்கு பேர் சுதந்திரம் அல்ல. அதிமுகவோடு கூட்டணி வைக்கத்தான் இத்தனை பீடிகையும்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்களே. நினைப்பது அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் தடுக்க முடியாது. எண்ணங்கள் எப்படி வேண்டாமலும் இருக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் இதை சொன்னால் அவரோடு இருக்கிறார், இவரை சொன்னால் இவரோடு இருக்கிறார் என்று முத்திரை குத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் யாரோ ஒருவரோடு தான் இருக்க போகிறீர்கள் என்பது உண்மை. காலம் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை வருகிறது என்று எனக்கு தெரியாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். மிகப்பெரிய பரம எதிரியாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியலில் மாற்றங்கள் வந்துவிட்டது. இதையெல்லாம் யார் கணிக்க முடியும்? அந்தந்த நேரத்தில் எது நடக்கிறதோ அதுதான் அரசியல். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அரசியல்வாதிகள் சொல்லிப்பாங்க. அதை மக்கள் மகிழ்ச்சியோட எல்லாம் பார்க்கல, சந்தர்ப்பவாதமா தான் பார்க்கிறோம். இல்ல, பொதுவாகவே மக்கள் மத்தியில் வந்து உண்மையை சொல்ல வேண்டுமானால் அரசியல்வாதிகள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் வந்து நடைமுறைகளை பார்க்கிற போது, ஒவ்வொருவரும் நடந்து கொள்கிற முறைகளை பார்க்கிற போது ஒரு வெறுப்பு இருக்கிறது அவர்களுக்கு. அது உண்மைதான். தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒவ்வாமையோடு இருக்கக்கூடிய கட்சிகள்னு ஏதாவது இருக்கா? கொள்கை அளவில் ஒவ்வாமை என்பது எங்களுக்கு வந்து எந்த கட்சியோடும் இல்லை. நாங்கள் எல்லாரோடையும் தலைவர் வாசன் அவர்களை, கேப்டன் அவர்கள் மிக நல்ல நண்பர், அவருக்கு அவர் நேசிப்பார். எல்லா கட்சிகளும் நினைக்கிறார். இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் கேட்கவே இல்ல. அதனால ஒவ்வாமை என்பது அல்ல. சரி, கூட்டணிக்காகத்தான் கூட்டணி வைப்பது, இந்த கட்சிகளோட எல்லாம் எங்களால கூட்டணியை வைக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி கட்சிகள் இருக்கா? அதுவும் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் கலந்து பேசினால் முடிவெடுக்க முடியும். இந்த கட்சி வேண்டும், இந்த கட்சி வேண்டாம், அல்லது கூட்டணியே வேண்டாம் என்று முடிவெடுக்கலாம். கூட்டணி வேண்டும் என்று முடிவெடுக்கலாம். கூட்டணி வேண்டும் என்றால் யாரோடு போகலாம் என்று முடிவெடுக்கலாம். இதெல்லாம் அந்த நேரத்தில் தான் முடிவெடுக்க முடியும். இந்த தேர்தலே வேண்டாம், இந்த கூட்டணி பத்தின பேச்சை கூட வேண்டாம். ஒரு நல்ல கட்சி, மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தமிழகத்தில் பிற கட்சிகள் இருக்கும்போது உங்க கட்சிக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா அங்க இல்லாதது ஏதோ ஒண்ணு இருக்கணும், அல்லது அதற்கு எதிர்ப்பான நிலை இருக்கணும். உங்கள் கொள்கைகளுக்கு நேர் எதிர்கொள்கைகளை உடையவர்களாக நீங்க யாரை பாக்குறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர்ந்துப்பீங்களா? மீண்டும் காங்கிரஸோடு நீங்க கூட்டு சேர்ந்துக்க முடியுமா? இதற்கு பதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. காரணம் என்றால் பாரதிய ஜனதாவோடு இல்லை, தெளிவாக சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சியோடு எங்கள் கொள்கை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் காங்கிரசிலிருந்து வளர்ந்தவர்கள். எங்களுடைய கொள்கை இந்த மதவாத கட்சியோடு இருக்கக்கூடாது என்று தலைவர் வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவர் சொன்னதனால் அந்த கொள்கை தான் அந்த கட்சியினுடைய கொள்கையாக அறியப்படும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காங்கிரஸோடு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் நான் இப்பொழுது சொல்ல முடியாது. சேரவும் வாய்ப்பு உண்டு. நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து என்ன தனிப்பட்ட ஞான தேசியனாக அல்லது நீங்கள் கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு நிர்வாகியாக கேட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் நான் எந்த கருத்தையும் அதை பற்றி சொல்ல முடியாது. ஏனென்றால் அது வந்து மொத்தமாக சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. நான் சொன்னால் அது ஒழுங்கினம்.
கட்சிக்குள் தான் இதை நான் பேச முடியும். சொல்ல மாட்டேன் என்பதும் சேரமாட்டோம் என்று சொல்லாததும் ஒரு விதமான பதில் தானே? இல்லை, சொல்வதற்கான நிலை எனக்கு இன்று இல்லை. அது வந்து மொத்தமாக கூட்டமாக எடுக்கக்கூடிய மொத்தமாக பேசி எடுக்க வேண்டிய முடிவு என்றால், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிற நிலையில் நான் இல்லை என்று அர்த்தம். கொள்கை அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு உங்களுக்கு இணக்கம் உண்டா? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சில கருத்துக்கள் வந்து இன்றைக்கு நன்றாக சொல்கிறார்கள். ஆகவே எந்த கட்சியோடும் எங்களுக்கு முரண்பாடு கிடையாது, எந்த கட்சியோடும் எங்களுக்கு பிணக்கு கிடையாது, எந்த கட்சியின் தலைவர்களோடும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துகளும் கிடையாது, மரியாதைக்குரியவர்கள். ஆனால் நீங்கள் எப்படி சொன்னாலும் அதை கூட்டணியோடு கொண்டு இணைக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் நான் அதை வந்து நான் பதிலாக சொல்ல முடியாது. நான் இவர் நன்றாக இருக்கிறார் என்று சொன்னாலே இவர் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இவர்கள் போக விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளப்படும். இப்ப நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க அதோட தொடர்புபடுத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல இல்ல, அது காரணம் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை, ஒரு பொது நிகழ்ச்சிக்கு மொத்தமாக எந்த தலைவரும் போக முடியாது. நான் ஒரு தடவை பேட்டியிலே சொன்னேன், சுதந்திர தினம் என்றைக்கு நன்றாக இருக்கும் என்றால், இன்றைக்கு தமிழகத்துக்கு அத்தனை அரசியல் தலைவர்களும் ஒரு மேடையில் ஏற வேண்டும் சுதந்திர தினத்தன்றாவது. அந்த சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. நான் எந்த கருத்தை சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை எங்களுக்கு உடன்பாடு என்றால் தமாக பாட்டாளி கட்சியோடு போகிறதா என்று நாளைக்கு கேள்வி வரும். ஆகவே நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டு இயக்கம்னு தொடங்கியிருக்காங்க இடதுசாரிகள் உட்பட. அதுல நீங்க மக்கள் நலனுக்காக சேர்ந்து கொள்வதில் என்ன தயக்கம்? இல்ல, நீங்க வந்து சில விஷயங்களை எதை எடுத்தாலும் கூட்டணியாவே பாக்குறீங்க. இல்ல, நாங்கள் வந்து இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, தேர்தலுக்கு 6-8 மாதம் தான் இருக்கிறது. இன்றைக்கு எது செய்தாலும் இன்றைக்கு அது வந்து கூட்டணிக்கான முயற்சியாக இன்றைக்கு அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது. உண்மை. நான் வந்து ஒண்ணுமே நடக்கல, உலகத்தில் ஒன்றும் நடக்கல, பூனை கண்ணம் போடுற மாதிரி இருக்க முடியாது. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எதை செய்தாலும் இவர்களோடு இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் கொள்ளப்படும். நாங்கள் வந்து அவங்களே தாங்கள் தனித்துதான் நிற்க போகிறோம் ஒண்ணு அறிவிக்கலையே. ஆட்சியில் பங்கு தந்தால் யாரோட வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம் என்ற நிலையில தானே அவங்களும் இருக்காங்க. அது எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களதான் கேட்கணும். ஆனா எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் யாரோடும் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. நாங்களாகவே இருக்கிறோம். முடிவை வந்து தேர்தலுக்கு முன்பு எடுக்கிறோம். அதுதான் எங்கள் நிலை. ஒரு மக்கள் நலனுக்காக என்றாலும் கூட யாரோடும் கூட்டு சேர மாட்டேன்னு சொல்றது மக்கள் நலனுக்காக அப்படி அல்ல. எந்த இயக்கத்தோடும் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தினால் அந்த இயக்கத்தோடு தான் நாங்கள் வந்து தேர்தலை போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாடு தமிழக அரசியல் இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்குள் எங்களை கொண்டு வர நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் வந்து தனித்துவமாக இருக்கிறோம், முதன்மை கட்சியாக ஆசைப்படுகிறோம். நாங்கள் தேர்தல் நெருங்குகிற போது எங்கள் முடிவை எடுப்போம். அதுதான் எங்கள் முதன்மை கட்சினா. எப்பவுமே இந்த முதன்மை கட்சிங்கிறத நாளைக்கு ஒருவேளை உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம்னு சில கட்சிகள் வந்தா கூட நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட நாங்களாகத்தான் இருப்போம் என்று தானே சொல்ல போறீங்க? அதான பொருள் இதுக்கு. அதுதான் சொல்லுகிறேன். நீங்க எப்படி கேட்டாலும் திருப்பி கேட்டாலும் எந்த நிலைகளையும் நான் சொல்வதற்குரிய சூழ்நிலையில் இல்லை. நான் தனிப்பட்ட முறையில் கொள்கை முடிவுகளை நான் சொல்ல முடியாது. கொள்கை முடிவுகளை நான் எப்படி இதுதான் சொல்லுவோம் எப்படி நான் சொல்ல முடியாது. ஆனா முதன்மை கட்சின்னு மட்டும் சொல்லுவீங்க. முதன்மை கட்சியாக என்றால் நாங்கள் வந்து அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடைந்து மிக பெரும்பான்மையாக மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற வேண்டும். 2016 நீங்க உங்க வளர்ச்சியை உங்க முழுமைத்தன்மை எதிர்பார்க்கலையோ? எதிர்பார்க்கிறோம். 2016க்குள் நாங்கள், அதுதான் சொல்கிறேன், 2016க்குள் நாங்கள் வந்து எங்கள் கட்சியை வலுவுள்ளதாக ஆக்கத்தான் நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம். பெரும்பாலும் திராவிட கட்சிகளை சொல்ற குறைகள் முக்கியமானது வாரிசு அரசியல் அப்படின்னு. உங்க கட்சியிலையும் உங்களுடைய மகனுக்கும் பதவி தரப்பட்டிருப்பதாக கேள்வி இருக்கிறோமே. ஒரு வாரிசு தலைவர் நடத்துகிற கட்சியில ஒரு வாரிசுகளுக்கு வேலை இருப்பது சகஜம்தான் விமர்சனம் எழுமே. இது வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட் இல்ல. அது சோசியல் மீடியா ஹெட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் போஸ்ட். இது வந்து ஒன்லி இந்த வெப்சைட்டு, இந்த வாட்ஸ்அப், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அது விஷயம் தெரிஞ்ச ஆள ஒருத்தர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கிறதா. 50 லட்சம் இளைஞர்கள்ல பெரும்பாலும் இப்படித்தானே இருப்பாங்க. அவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே. நான் கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை, உண்மையில தப்பு கிடையாது. நான் கொடுக்கணும்னு அவர் கேட்கல, இவரும் வந்து எனக்கு வேணும்னு கேட்கல. பின்னாட்கள் இவர் முழு நேர அரசியலுக்கு வரமாட்டார்னு உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இஸ் வெரி ஹைலி குவாலிஃபைடு டெக்னோக்ராட்டு. அவர் அந்த தொழில தான் இருக்கார். அப்படியே வந்தாலும் தவறுன்னு நினைக்கிறீங்களா? தவறுன்னு சொல்ல மாட்டேன், பட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க கட்சி யாரோட கூட்டணி அமைக்குதுன்னு கேட்டாதான் உங்களுக்கு கோவப்படுறீங்க. மீண்டும் மீண்டும் நான் கோவப்படல. அது கயிறு இல்ல பாம்புன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல. நான் இன்னொரு கட்சியினுடைய கயிறுன்னு நான் சொல்ல முடியாது, பாம்புன்னு சொல்ல முடியாதுன்னு. நாங்கள் அது வந்து நாங்கள் வந்து நாயை கொள்வதானாலும் கூட விதிப்படி சொல்லுவோம்னு ஜாவர் சீதாராமன் சொல்லுவார் கட்டபொம்மன்ல படத்தில். அதே மாதிரி எது செஞ்சாலும் இது கயிறுன்னு சொன்னாலும் பாம்புன்னு சொன்னாலும் நாங்கள் ஒரு கமிட்டியை கூட்டி தான் சொல்ல முடியும்னு சொன்னேனே தவிர நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். தமிழ் மாநில காங்கிரஸ் யாரோட கூட்டணி சேருதுன்னு நான் கேட்கல. ஆனா
முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு அதிமுக தலைவியோடு பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதாவின் நரேந்திர மோடி சந்திப்பு பலவாறு விமர்சிக்கப்படுது. உங்க கருத்து என்ன? ஏற்கனவே தலைவர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழக முதலமைச்சர் ஒரு மனுவை கொடுத்தார் பிரதமரோடு. அந்த மனு என்பது தமிழகத்திற்கு வேண்டிய சில சலுகைகள், வசதிகள், நிதி, திட்டங்கள் இவைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மனு. அதில் கோரிக்கையை பிரதமர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தலைவர் வாசன் அவர்கள் சொன்னார்கள். அது தவறில்லை, அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மேல் நாங்கள் அதை பார்க்கவில்லை. அப்படிதான் நீங்க நம்புறீங்க? அதை நம்புவது வேறு, நாங்கள் எங்களுடைய பார்வை அப்படித்தான். பார்வை என்பது நீங்கள் உங்கள் விருப்பப்படி வைத்துக் கொள்வது. எப்படி இருக்கலாம், அப்படி கூட வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ, எப்படி விரும்புகிறோமோ அப்படி கூட எங்கள் பார்வை இருக்கலாம். இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை கள்ள உறவுன்னு சொல்றாரு, அது என்ன அவருடைய விருப்பமா அல்லது பார்வையா? அவருடைய பார்வை, அவருடைய பார்வை தவறான பார்வை. மதுவிலக்கு கொள்கையில அரசு முக்கியமான ஏதாவது ஒன்று அறிவிக்கும், சுதந்திர தினத்தன்னைக்கு அறிவிக்கும்னு உங்க தலைவர் நம்பினாரு. மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறார் தானே? அப்படி கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு படி கூட எடுக்காமல் இருப்பது என்பது மிக வருத்தத்திற்குரியது. அது மக்களுடைய மனோநிலைக்கு எதிரான மனநிலை என்று நாங்கள் நினைக்கிறோம். இது மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு எதிரான அலையை கிளப்புகிறதா? மக்கள் இந்த மதுவிலக்குக்கு எதிராக, குறிப்பாக பெண்கள் மிக கடுமையாக இருக்கிறார்கள். அதில் மாற்றமில்லை. ஏனென்றால் எங்களுடைய சுற்றுப்பயணத்தில் தலைவர் போகிற போதெல்லாம் பெண்கள் அதை மிக வற்புறுத்தி பேசுகிறார்கள். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்க மக்களின் மனநிலையை அப்பட்டமா படம் பிடிச்சுக்கிட்டீங்க. ஏனென்றால் போகிற இடங்களில் மதுக்கு எதிராக ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்கிறது, அது வெளிப்படவில்லை. ஏற்கனவே 4 வருஷம் கடந்தாச்சு, மக்களும் அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. மக்களின் மனம் என்னவோ அதற்கு தகுந்தபடிதான் உங்களுடைய கூட்டணி அமைப்பு இருக்கும், அல்லது உங்களுடைய அரசியல் இலக்கு இருக்க போகுது. இதுல இருந்து கூட ஒரு விடை கிடைக்குது. பொறுத்திருந்து பார்க்கணும், என்ன என்ன நிலை எடுக்கிறோம் என்பதை பொறுத்திருந்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் மனநிலைக்கு எதிராக நீங்க எடுக்க மாட்டீங்கல்ல, அதுல உறுதியா சொல்ல முடியும்? இல்ல, மக்கள் மனநிலை மதுவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். என்ன முடிவு? என்ன தனியார் முதலாளிகள் மட்டுமே செய்யறாங்களா? இல்ல, இப்ப எல்லாம் அரசு தானே சொன்னீங்க. இல்ல, அரசு தான் செய்யறாங்க. ஆளும் கட்சி தானே. எல்லாம் ஆளுங்கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் தான் மது ஆலைகளை வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்களும் மது ஆலைகள் வைத்திருக்கிறார்கள். ஆலைகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குதா? கண்டிப்பாக, மிக அதிகம். அன்றைக்கு நேற்று ஒரு வாரத்திற்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன், 60% திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்தால் ஆலைகள் மூடிவிட போகின்றன. ஆலையை மூட வேண்டியதில்லை, வெளிமாநிலத்துக்கு விற்கலாம். ஆனால் இந்த ஆலைகள் அதிகமாக இந்த 2 கட்சியை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு லாபம் வருகிறது. மதுவினால் மக்கள் இன்னைக்கு இளைஞர்கள் சீரழிகிறார்கள். மதுக்கடைகளை மூட வேண்டும், இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆலை அதிபர்களே நாங்க மூடிடுவோம் சொல்லிட்டாங்களே. எப்பொழுது மூடுவார்கள்? மதுவிலக்கு வந்தால் நாங்கள் மூடுவோம். அது டிஆர் பாலு பேசுனதை பார்த்தேன். மதுவிலக்கு வந்தால் நான் மூடுவேன். மூடி விடுங்க, சப்ளை நின்றும்ல, மாற்று சொல்லலாம்ல. தமாக ஒருவேளை தன்னுடைய சுயநலத்திற்காக ஏதோ கூட 10 சீட்டு கொடுத்துட்டா அங்க போயிடலான்னு ஒரு எண்ணத்திற்காக இப்படி ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு என்று சாத்தியமாக கூடிய ஒன்றை தடுக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒன்று மட்டும் நான் நிச்சயமா சொல்லுவேன், அது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டை, கொள்கைகளை இழக்காது. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் சொல்வதில்லை, ஆனால் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை கண்டிப்பாக நாங்கள் அந்த சூழ்நிலை வருகிற போது நாங்கள் செய்து காட்டுவோம். சந்தித்ததில் மகிழ்ச்சி. மற்றும் ஒரு முக்கிய விருந்தினரோடு மீண்டும் அக்னி பரீட்சையில் சந்திக்கலாம். வணக்கம்.